அந்த புள்ளையோடைய விஷயத்துல அதோட முடிவு தாங்க முக்கியம். கல்யாணம்னு வந்துட்டா பொண்ணுங்க சம்மதம் முக்கியம் இல்லையா? சார் நான் ஹவுஸ் ஓனர் பேசுறேன் சார். எந்த ஹவுஸ் ஓனர்? அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணலையா? வாசல்ல உட்கார்ந்து பேன் பார்த்துனுக்குதுங்க சார். இதுங்களை அரெஸ்ட் பண்ணாம எந்த காடியில கூழ் குடிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ அங்கே இரு, உன் டங்குவார வந்தா இருக்கிறேன். இவர் அக்கிஸ்ட் குடிக்கிறதோட கூழ் குடிக்கிறது அதிகம், அது சொன்னா கோவப்படுறாரு. Max Gold. Cash for gold. Call 04445454545. Max Gold. Cash for gold. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருஷ்யம்ங்கிற ஒரு காப்பி தூளை வச்சுக்கிட்டு எத்தனை டிகாஷன் இறக்குவாங்கன்னு தெரியல. போன வாரம் கூட ஒரு டிகாஷன் இறக்குனாங்களா? இந்த விருந்தாளி வர வர வெந்நீரை ஊற்றி டிகாஷனை இறக்கிட்டே இருப்பாங்க. கடைசி டிகாஷன் எதுன்னு தெரியல. ஆனா இது கொஞ்சம் ருசியான டிகாஷனா இருக்கு. பரிமளா அது கதையை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இப்போ ஜெயராம் ஊர்வசி தம்பதிகளுடைய மகள் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் அனந்திகா, 2 பொண்ணுங்க. ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்துறதே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு லைவா இருக்கும். இப்போ உதாரணம் பரிமளா அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வைக்கிற பேரு தானே. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அது ஜெயராமுடைய பேரு. ஆனா பாருங்க, நானும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவரு பேரா அது? அப்புறம் ஊர்வசி பேரு பாத்தீங்கன்னா சுதந்திரமா. அந்த கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கும். சுதந்திரம்னு பேரை வச்சு விட்டு இந்த கிச்சன்ல இருந்தே எனக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர். அதுக்கு பாலச்சந்தர் படத்துல தண்ணீர் படத்துல இவ்வளவு பெருசு சுதந்திரம்னு ஒருத்தர் வருவாரு. என்னைக்கு எனக்கு சுதந்திரம்னு பேர் வச்சாங்க, வளரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு காரண பெயரா இருக்கு. அதுக்கப்புறம் அவர்களுடைய 2 பெண்கள், அந்த சஞ்சனாவும் அனந்திகாவும் பொழுது நீக்கி கட்டி உருண்டுகிட்டு இருப்பாங்க. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பொதுவாக அந்த வீட்டுல இந்த ஆம்பளை பசங்க இருந்தா தான் எப்ப பார்த்தாலும் கட்டி உருண்டுகிட்டு இருப்பானுங்க. பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் இதா இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. ஒண்ணு இல்ல, ஆம்பளை பசங்க வெளியில அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, பொம்பளை பசங்க வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு லைவான ஃபேமிலி. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காட்டினா பின்னால ஏதோ ஒரு 7.5 வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடி சாண்டி வந்து ஜெயராமுடைய பொண்ணுகிட்ட ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இளைய பொண்ணுகிட்ட. அது வந்து ஒரு பெரிய டார்ச்சரா இவங்களுக்கு மாறிடும். எந்த அளவுக்கு மாறிடும் அப்படின்னா, இவனை பேசாம கொன்னுட்டா என்ன, இவனை கொன்னாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியுங்கிற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். கட் பண்ணா அடுத்த நாள் அவர் கொலை பண்ணி செத்து கிடப்பாரு. இப்ப அந்த கொலையை பண்ணது யாரு? இப்ப பாக்குற மக்களுக்கு பாத்தீங்கன்னா, பாக்குற மக்களுக்கு வந்துச்சோ இல்லையோ, அவங்க 4 பேருக்குள்ளேயே ஒரு டவுட் இருக்கும். அவன் நீதான் கொன்னியான்னு அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொலை கதை அப்படின்னாலே அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் த்ரில்லராக தான் போகும். இன்வெஸ்டிகேஷன் கதையினால அதுதான் அதனுடைய தன்மை. ஆனால் இதில் பாண்டியராஜனா முழுக்க வந்து வேறொரு பேட்டர்னில் வந்து ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கு. அதாவது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் வந்து டார்க் காமெடியாகவும் இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. ஆமாம், அந்த விசாரணையை எதிர்கொள்ள தயாராகும் அந்த ஜெயராமுடைய குடும்பம் பண்ணுகிற ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமரான ஒரு ட்ரீட்மெண்ட். ஆமா, இந்த படத்தினுடைய ஹீரோயின் நீங்க ஜெயராம் ஊர்வசி எல்லாம் சொல்லலாம், சொல்லிதானே ஆகணும். இல்ல, ஆனா உண்மையான ஹீரோ மிஸ்கின் தான். ஆமாங்க, ஆக்சுவலா மிஸ்கின் நடித்த ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும்போது மெல்ல மெல்ல அவருடைய ரசிகனா நம்ம மாறிடுவோங்கிற பயமே வருது. இந்த படத்துல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த கேரக்டரை மிஸ்கினை தவிர யாருமே பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனையா இதை மிஸ்கின் பண்ணாம வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களை கவர்ந்த ஒரு படமா இருக்காது. ஆமா. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி பிரமாதப்படுத்தியிருக்காரு மிஸ்கின். அதுலயும் இந்த வீட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக உள்ள வருவார் பாருங்க, அந்த போர்ஷன்லாம் பயங்கர காமெடிங்க. ஒரு சீரியஸான விஷயம் எல்லாருமே ஆளுக்கு ரொம்ப அசால்ட்டா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் டார்க் காமெடி. ஆமா, அதே மாதிரி ஜெயராம் ஊர்வசி பாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் நடிகர்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய நடிப்புலேயே தெரியும். டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஒரு சின்ன அசைவுகள்லயே அந்த அனுபவம் வந்து தெரியுது. முக்கியமா ஊர்வசியுடைய ஒவ்வொரு அசைவுமே வந்து உங்களை சிரிக்க வைக்குது. அது ஒண்ணு இழ வீட்டுக்காக ஊருக்கு போயிருப்பாங்க.
அங்க அவங்க செத்து போன அக்காவுக்காக 10,500 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வருவாரு. அங்க ஆரம்பிக்க ஒரு பஞ்சாயத்து. நான் இவ்வளவு வருஷம் குப்பை கொட்டுறேன், எனக்கு இது மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கியா, ஒரு 3000-4000 தாண்டினது இல்லை, செத்து போன ஒரு அக்காவுக்காக இவ்வளவு அமௌண்ட்டா அப்படின்னா அங்க ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு. அதெல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கு. ரொம்ப ஆமா இயல்பா இருக்கு. அதுக்கப்புறம் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அனந்திகா அவங்களும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திக்கு சளைக்காம ஈடு கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் அடிக்கடி போடுற சண்டை இருக்குல்ல, அது ஒரு பக்கம். இன்னொரு வந்து ஒவ்வொருத்தருமே டவுட் பட்டுக்கிறது, நீ பண்ணியா இல்ல நீ பண்ணியா இல்ல நான் பண்ணல யார் பண்ணல அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பண்ணுகிறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த அனந்திகா கேரக்டர் முதல்ல அந்த சாண்டியை வெறுக்கிற மாதிரி அப்படி ஸ்டார்ட் ஆகும். உள்ளபடியே இந்த பொண்ணுக்கு அவ்வளவு வெறுப்பு போல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா மெல்ல மெல்ல அது ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. மீட் பண்ண, ஃபோன் பண்ண, எங்க அது முடியும்னா அவனுக்கு இன்னொரு லவ் இருக்குங்கும் போது அது முடியும். ஸோ அது மாதிரி ரொம்ப இந்த மெல்லிய உணர்வுகளையும் அப்படி உள்ள கொண்டு வராரு. ஆமா, இன்னும் சொல்ல போனா இந்த கதை இருக்குல்ல உண்மையிலே ஒரு ரிஸ்கான ஒரு கதை தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து இவங்க வீட்டுக்குள்ளதான் நடக்கும். கிட்டத்தட்ட திருஷ்யம் படம் மாதிரி. அதுலயாவது பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்துரும், வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருவாங்க. அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி, அதை இவங்க எதிர்கொள்கிற முயற்சிங்கிறது ஒரு பரபரப்பா இருக்கும். இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து கொலை நடக்கல, வெளியில எங்கேயே செத்து இருப்பான். ஆனா ஒரு போலீஸ் விசாரணை வரப்போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்றதுங்கிறது தான் விஷயம். ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த காட்சிகள் நடப்பதுங்கிறது கண்டிப்பா ஒரு கட்டத்துல நமக்கு சலிப்பை கொடுத்துரும். ஆனா டைரக்டர் பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா இவனை கொல்றதுக்கான மோட்டிவ் வந்து இவங்க கிட்ட மட்டும் இல்ல, வெவ்வேறு கேரக்டருக்கு இருக்கு அப்படின்ட்டு அதை ஒண்ணா ஓபன் பண்ணுவாங்க, எங்கெல்லாமோ போகுது. ஆமா, சோ அப்படி பார்க்கும்போது இவங்க கொலை பண்ணல பாப்போம் வேற யாரோ தான் அப்படின்னு இப்ப நம்மளையே வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்றது இருக்குல்ல, அது கூட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திரைக்கதை தான். ஆமா, அவங்க சித்தப்பா, மாமா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியோட லவ்வரு, அப்புறம் சாண்டியோட லவ்வரு, இந்த மாதிரி சாண்டியோட அம்மா, ஆமா அம்மாவுடைய லவ்வரு, ஒரு விவசாய சோ இந்த மாதிரி அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ரிலீஃப் கொடுக்குற விஷயம் தான். பட் ஆனா எனக்கு தோணுனது என்னன்னா, அந்த படத்துல ஒரு பெரிய பலவீனமா தோணுன விஷயம் என்னன்னா, இந்த 4 பேரும் ஒருத்தரை டவுட் படுவாங்க. நீ கொன்னியா, எனக்கு தெரியாம நீ கொன்னிட்டியான்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. ஆனா ஆடியன்ஸுக்கு தெரியும் இந்த 4 பேருமே கொலை பண்ணல. அது வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பலவீனமான விஷயம். ஆமா, ஒருவேளை ஆடியன்ஸ் நம்புறான்னு வச்சுங்க, இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொன்னு இருப்பாங்கன்னு ஆடியன்ஸ் நினைச்சா அப்படின்னா அது இன்னும் பரபரப்பா மாறிடும். அதனாலதான் டைரக்டர் எங்கெங்களாமோ யாரு கொன்னது அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்க வைக்கிறாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல நம்ம யோசிக்காத ஒரு ஆளு தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அவரு ஏன் செஞ்சாருங்கிறதான் ஒரு இந்த சமூகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு கருத்தோட அந்த படம் முடியும். அதான் இந்த படத்தினுடைய மெசேஜ்ங்கிறதே அதுதானே. அப்புறம் வீட்டு ஓனர் நல்ல வேலைங்க, நானே அவரை சொல்லணும்னு ஆரம்பிச்சேன். பொதுவாகவே வந்து யோகி பாபு படங்கள் வந்து ரொம்ப போர் அடிக்கும், அவராலையும் சிரிக்க வைக்கவும் முடியாது, ரொம்ப போராடுவாரு. பட் இந்த படத்துல ரொம்ப அசால்ட்டா நடிச்சிருக்கிறாரு. பல இடங்கள்ல நம்ம யோகி பாபு காமெடிக்கு சிரிக்கிறோம். ஆனா பாருங்க, அந்த வீட்டை விட்டு அந்த மனுஷன் எங்கேயுமே போக மாட்டார். ஹவுஸ் ஓனர்ல அங்கேயேதான் இருப்பாரு. அதோட அவரோட பேரு உயிர் உலகுன்னு வச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இப்ப பாண்டியராஜுக்கு நயன்தாரா மீது ஏதாவது கோபம் இருக்கலாம், அதை வந்து வேறு வகையில தனிச்சிருக்கலாம். யோகி பாபுக்கு வந்து உயிர் உலகுன்னு பேர் வைக்கிறது, நயன்தாராவுடைய குழந்தைகள் பேர் அது கொஞ்சம் அநியாயமா பட்டுச்சு. இன்னொன்னு அப்படி ஒரு பேர் வைப்பதால் வந்து என்ன நன்மை விளைஞ்சிருப்போம் அந்த கேரக்டருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பட் ஒரு ஹவுஸ் ஓனரா அவருடைய கேரக்டர்ங்கிறது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் சாண்டி மாஸ்டர், அவர் தான் அந்த கொடூர வில்லன். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற அந்த ஆளு நமக்கே ஒரு கட்டத்துல கோபம் வருது. அதே சமயம் அவரை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அப்பாடா போயிட்டான அந்த மனுஷன் அப்படிங்கிற உணர்வையும் அவர் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா இல்ல, அதுதான் அந்த கேரக்டருடைய வெற்றி. அதே நேரம் ஒரு லோக்கல் ரவுடி ஒரு குடும்பத்து பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணா அப்படின்னு நீங்க டைரக்டா கதையை சொல்லிட்டு போயிருக்கலாம். அவன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளு, அவன் ஒரு ட்ரக் டீலர் அப்படி இப்படின்ட்டு போறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த பகுதியை வழங்கியவர்னு ஒரு தெலுங்கு டைரக்டர் பேர் வர்ற மாதிரியான ஒரு காட்சிகளா 15 காலேஜ் என்னெல்லாமோ இருக்குன்றாங்க அவர் பேர்ல. அங்கெல்லாம் வந்து இவர் ஓட்டுறாராம் இந்த சரக்குகளை. அந்த மாதிரிலாம் அந்த கேரக்டருக்கு பில்டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, இப்போ நடிச்சவங்க எல்லாம் சொல்லியாச்சு. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபி அதையும் சொல்லிட்டீங்கன்னா. ஜார்ஜ் உடைய ஒளிப்பதிவு உண்மையிலேயே நம்ம ஏற்கனவே கூட சொன்னோம். பாண்டியராஜ் படத்திலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அது கிட்டத்தட்ட படம் பார்க்கும் போதே தெரியுது. ரொம்ப பிளசண்டா இருக்கு. அதே மாதிரி எடிட்டரும் சரி, ரொம்ப இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அயற்சியை கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர்
அவங்களுடைய ஒர்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கல. மியூசிக் டைரக்டர் யாரு? ஃபாக்சன்னா. ஆமா. பாண்டியராஜுடைய படங்கள்ல ரொம்ப வித்தியாசமான இசையை இந்த படத்துல தான் கேட்க முடிஞ்சது. ஆமா ஆமா. அதே மாதிரி பாடல்களும் இல்லைங்க, ஒரு சாங் தான் இருந்தது. ஆமா. இந்த படத்துக்கு நிறைய பாடல் வச்சிருந்தா அதுவே ஒரு கடத்துல ஒரு சோர்வை கொடுத்துருக்கும். நிச்சயமா நல்ல வேலை அப்படி பண்ணல. அதே நேரம் சாண்டி மாஸ்டர் படத்துல வச்சுட்டு ஒரு டான்ஸ் இல்லைன்னா எப்படி, அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதனால ஒரு பிளாஷ்பேக்ல டக்குன்னு வந்து ஒரு பாட்டை போட்டு விட்டு அப்படி கதையை முடிச்சிடுறாங்க. பாண்டியராஜை பொறுத்த அளவுக்கு இப்படிதான் ஒரு படம் பண்ணுவாரு, நீங்க அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பசங்க மாதிரி படமும் கொடுப்பாரு, என்னென்னவோ உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி ரொம்ப பிரமாதமான வரும். அப்படி ஒரு ஜானர் தான், வித்தியாசமான ஜானர் இது. தலைவன் தலைவின்னு ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கான்ட்ராஸ்டான வேறொரு ஜானர்ல படத்தை கொடுத்துருக்காரு. ஆமா, மொத்தத்துல ஒரு வரியில சொல்லணும்னா கொலை சம்பந்தப்பட்ட படம், நம்மளை கொல்லல. Max Gold. Cash for gold. Call 04445454545. Max Gold. Cash for gold. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.